Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் எகனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல லாஸ்ட் 4 இயரா கேட்ட क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம தமிழ் இங்கிலீஷ்க்கு இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து காமர்ஸ், எகனாமிக்ஸ் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. காமர்ஸ்க்கு அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம் பிளேலிஸ்ட்ல அண்ட் வீடியோ லிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இயர் கொஷினை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 மார்க்ஸ் அளவுக்கு 1 மார்க்ஸ் தவிர சரிங்களா. 1 மார்க்ஸ் எப்பயுமே நீங்கள் வந்து படிச்சிங்க, புக் பேக்கில் இருக்கிறது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ 1 மார்க்ஸை தாண்டி 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸில் இவ்வளோ மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணுறாங்க கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா மெயினாக நடந்த எக்ஸாம், அதாவது மார்ச்சில் நடந்தது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஷின் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் அப்டேட் பண்ணோம். சரி, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதெல்லாமே மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷினு. முதலாளித்துவம், நெகிழி பணம், அதுக்கடுத்து மொழி வேலைவாய்ப்பு, இதெல்லாமே 2 மார்க்ஸு. நாட்டு வருமான கணக்கீட்டில் சொந்த நுகர்வு, உடன்பாடில்லா வேலையின்மை, இது 21 இயரில் கேட்ட கொஷினு. இங்கே 24லையும் கேட்டிருக்காங்க, அதுக்காக கொடுத்துருக்கோம். வேளாண்மை கடன், தடையற்ற வாணிக பகுதி, விதைப்பந்து, சுழிய அடிப்படை, ஜிஎஸ்டியோட உள்ளடக்கங்கள். ஸோ இது வந்து இதுவும் 21ல் என்ன பண்ணது கேட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 23 இயர் கொஷினு. ஸோ இது வந்து பாருங்கள் 1 மார்க்ஸு. ஒரு சில டைம் ரிப்பீட்டட் கேட்கலாம். இதோட பிடிஎஃப் என்ன கமெண்ட்டில் வந்து பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதிகமான கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. இது 1 மார்க்ஸு. ஸோ 2 மார்க்ஸ் பாருங்கள். பொருளாதார மாதிரி, ஜிடிபி, இது வந்து இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. சே விதி, இதுவும் இயர் கொஷனில் கேட்டிருக்காங்க. பெருக்கி, பணத்தின் இலக்கணம், சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் வேறுபாடு, அயல்நாட்டு செலுத்து நிலை, எங்கு மற்றும் எப்போது சார்க் தலைமை அலுவலகம் துவங்கப்பட்டது, பொருளாதார முன்னேற்றத்தின் சமூக குறியீடு, விவரிப்பு புள்ளிகளுக்கும் உயிர்த்துணர்வு புள்ளிகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ நெக்ஸ்ட்டு 22 இயர் கொஷினு. உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமான கமெண்ட் வந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியாச்சு. அக்கௌண்டன்சி மட்டும் அப்டேட் பண்ணல, அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் அதுவும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க போதும். ஸோ இதெல்லாமே 1 மார்க்ஸு. 2 மார்க்ஸ் பாருங்கள். பேரியல் பொருளியலின் இலக்கணம், ஜிஎன்பி, ஊரக வேலையின் முக்கிய இயல்பு, நுகர்வு நாட்டம், வணிக வங்கி, அந்நிய செலாவணி, அதுக்கடுத்து பொது வருவாய், உலக வெப்பமயமாதல், புள்ளியியல் என்றால் என்ன, உள்ளாட்சி அமைப்போட வகைகள். ஸோ இது ஃபைனலாக 21 இயரில் கேட்ட கொஷின்ஸு. இது எல்லாமே 1 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் பாருங்கள். உடன்பாடு இல்லா வேலையின்மை, ஸோ இது வந்து ஏற்கனவே கேட்டது, அதாவது 24 கேட்டிருக்காங்க. முடுக்கி, ரொக்க இருப்பு, அதுக்கடுத்து இந்த சிஆர்ஆர் பற்றியும் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து மைய வங்கி, செலாவணி மற்றும் மாற்று வீதம், சிறப்பு எடுப்புரிமை, மாசுபடுத்தலோட வகை, பொருளாதார திட்டமிடலின் வரைவு இலக்கணம், உடன் தொடர்பு, இந்த ஜிஎஸ்டி பாருங்கள். இங்கேயும் கம்பல்சரி 24லேயும் என்ன பண்ணியிருந்தாங்க கம்பல்சரி, அதே சேம் கொஷனாக கேட்டிருக்காங்க, பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. ஸோ தனிமந்திர வருமானத்திற்கும் செலவிடக்கூடிய வருமானத்திற்கும் உள்ள வேறுபாடு, கீன்ஸின் கோட்பாடு, இது ரிப்பீட்டட் கொஷினு, நேர்முக மறைமுக வரிகளுக்கு இடையான வேறுபாடு, வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் நோக்கம், வேஸ்ட் சரிங்களா. இது வந்து 21ல் கேட்டது, இங்கேயும் கேட்டிருக்காங்க. சார்க்கோட ஃபங்க்ஷன் பணி, நிதி ஆயோக்கோட பணி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரியின் ஏதேனும் 3 பண்பு, பல்வகையான உடன் தொடர்பு, மின்னணு வங்கி, பேங்கிங். ஸோ இது வந்து படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 23ல் கேட்ட கொஷின், சமத்துவத்தின் குறை, காரணி செலவியல், தொகுத்தேவை, தன்னிச்சையான முதலீடு, தூண்டப்பட்ட முதலீடு, தேவை இழப்பு, செலவு உந்து பணவீக்கம், நபார்டோட பணி, பன்னாட்டு பொருளியல் உள்ளடக்கம், பிரிக்ஸ் மாநாடு 2018 நிகழ்ச்சி நிரல், புள்ளியியலின் பணி. அதுக்கடுத்து கம்பல்சரி பாருங்கள். சரத்து 269 படி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் எவையேனும் 3னை பட்டியலிடுக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 22. ஸோ பொருளாதார அமைப்பின் வகை, தலைவீத வருமானம்,
பருவகால வேளாண்மை, உடன்பாடில்லா வேலையின்மை, படித்தவர் வேலையின்மை. ஸோ இது வந்து பார்த்துருங்க. புள்ளியியலின் பணிகள், இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணி, இந்திய தொழில் நிதி கழகத்தின் பணிகள், அதுக்கடுத்து நவீன அரசின் பணிகள், குறிப்பறிய, பருவநிலை மழை, அமில மழை, இது வந்து ரொம்ப முக்கியமானது. வறுமையின் நச்சு சுழற்சிக்கான காரணங்கள், பெருக்கியின் வகைகளை குறிப்பிடுக, அதோட பயன்கள் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக 21 கொஷினில் கூட 3 மார்க்ஸ். நீங்கள் பாருங்கள், இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டது, மார்க் பண்ண இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இதற்கு பின்னாடி நடந்த 22, 23 இது எல்லாமே கேட்டிருக்காங்க. நுகர்வு நாட்டம், பொருளாதார அளவியலோட நோக்கம், வாணிப கொடுப்பல் நிலைக்கும் அயல்நாட்டு செலுத்து நிலைக்கான வேறுபாடு, பிரிக்ஸ், இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. திட்டமிடலுக்கு ஆதரவான கருத்து, வேஸ்ட்டு, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள். ஸோ இது வந்து 24மே கேட்டிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இது பேங்கிங், இது பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக 5 மார்க்ஸு. கால் பியர்சன் ஒட்டுறவு கண்டறி, நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவத்தை விவரி. ஸோ இதெல்லாமே பாருங்கள். அடுத்து இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். இந்திய ரிசர்வ் வங்கியோட பணி, வறுமையின் நச்சு சுழற்சி, ஏடிஎஃப், ஏஎஸ்எஃப், இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டில் WDO பங்கு, அதுக்கடுத்து சேயின் அங்காடி விதி, அயல்நாட்டு செலுத்தியின் சமநிலை கூறு, வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்கள். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். அதாவது 22 கேட்டது இங்கே 24 கேட்டிருக்காங்க. பொதுக்கடன், அதுக்கடுத்து முதன்மை பற்றாக்குறை, நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம், நுகர்வு சார்பின்மை தீர்மானிக்கும் புறக்காரணி, பேரின பொருளியலின் பரப்பெல்லை, திட்டமிடலுக்கு எதிரான வாதங்கள். ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷின். இங்கே 1, 2, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3, 4, ஸோ இதோட 5 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட். கிட்டத்தட்ட 5 மார்க்ஸில் 25 மார்க்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதேபோல் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 6 மார்க் அளவுக்கு ரிப்பீட்டட் இருக்குது. அதேமாதிரி 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கொஷின், சரிங்களா. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6, 12, 30 மார்க்ஸுக்கு மேலே, சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் அதிகமான மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இயர் கொஷினை முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. இந்த 5 மார்க்ஸ் பாருங்கள், இது வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸு. தேசிய வருவாயை கணக்கிடும் பல்வேறு முறை, அதேமாதிரி இதுவும் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸு. மூலதனத்தின் இறுதி நிலை பார்த்துருங்க. கீன்ஸ் நுகர்வு, இதுவும் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸு. தொன்மை கோட்பாடு, கீன்ஸ் கோட்பாடு வேறுபாடு, பணத்தின் பணி, இதுவும் ரிப்பீட்டட் 5 மார்க்ஸு. உள்நாட்டு வாணிகத்திற்கும் பன்னாட்டு வாணிகத்திற்கும் இடையிலான வேறுபாடு, பல்வேறு வகையான திட்டமிடல், இதுவும் ரிப்பீட்டட் 5 மார்க்கு. பணவியல் கொள்கை, அதுக்கடுத்து ஜிஎஸ்டினா என்ன, அதோட நன்மை, நில மாசுவிற்கான காரணங்கள், இந்த மாதிரியான கொஷின் கேட்குறாங்க, சரிங்களா. கால் ஃபியன்ஸோட ஒட்டுரு கீழ், அது வந்து காம்பவுண்ட் வந்து மாறிட்டே இருக்குது, அதை பார்த்துருங்க. பொது நிதியியலின் எல்லை, இது வந்து பார்த்துருங்க. ஸோ 22 கொஷினு. இருதுறை சூழல் ஓட்ட மாதிரி, வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டம், முடுக்கி இயங்கும் விதம், பல்வேறு வகையான திட்டமிடல், இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஷின், சரிங்களா. இது வந்து 24மே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கி விவரங்களுக்கு திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பொருளாதார முன்னேற்றம், வெளிநாட்டு நேரடி முதலீடு தொடர்பு, சார்க்கு, பிரிக்ஸ், இதெல்லாமே 2 மார்க்ஸ் கொஷினே இங்கே 5 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. வரி விதிப்பு, நீர் மாசுக்கான காரணங்கள், இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஸோ அதுக்கடுத்து 3 துறை பொருளாதாரத்தின் வருவாயின் வட்ட ஓட்டம், முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம், இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. இந்திய ரிசர்வ் வங்கியோட பணி, இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. பணத்தின் முதல் 2ஆம் நிலை பணி, இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். ஸோ ஃபைனலாக 21 இயர் கொஷின் பார்ப்போம். இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே இதுக்கு பின்னாடி நடந்த கொஷினில் கேட்டிருக்காங்க, 22, 23. ஸோ 20 கொஷின் கிடைக்கல, அது கிடைச்சாலும் நம்ம அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணி சொல்லுவோம், சரிங்களா. உலக வங்கியோட பணி, மூலதன இறுதி நிலை, இதெல்லாமே பாருங்கள். இர்விங் ஃபிஷர், நபார்டோட பணி, வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் ஏதேனும் 8 நன்மை, முதலாளித்துவம், சமத்துவம், கலப்புத்துவம், இவற்றுக்கான தன்மை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேசிய வருவாயை அளவிடும் முறை, ஒலி மாசுவின் பல்வேறு வகை, திட்டமிடுதலுக்கு என்ன வாதம், இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஷினு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 35 மார்க்ஸ் அளவுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து வருது. எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இது எல்லாமே 2 சப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு மினிமம் 20 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மாக உண்டு. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மட்டும், 1 மார்க்ஸ் வந்து இல்லை. 1 மார்க்ஸ் சொல்லலை, சரிங்களா. 1 மார்க்ஸ்லேயும் நமக்கு ரிப்பீட்டட் வரும், அது சேர்த்தாவே நமக்கு 30 மார்க்ஸ் அளவுக்கு
மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் வேணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். அதிகமான கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.